தேசிய காவல்துறையின் தற்போதைய தலைவர் தான்ஸ்ரீ ரசாரிடின் ஹுசேன் வரும் ஜூன் 22ஆம் தேதி ஓய்வு பெறும் நிலையில் அடுத்த காவல்துறை தலைவர் யார் எனும் எதிர்பார்ப்பு பொதுமக்கள் மத்தியிலும் காவல் அதிகாரிகள் மத்தியிலும் மிகுந்திருப்பதை தாம் உணர்ந்திருப்பதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஆனால் தேசிய காவல்துறை தலைவரின் நியமனம் குறித்து மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தம்மிடம் தெரிவித்திருப்பதாக வெளிவந்திருக்கும் செய்திகளை அன்வார் மறுத்துள்ளார். தேசிய காவல்துறை தலைவரின் நியமனம் குறித்து முறையான கலந்துரையாடல் மாமன்னரிடம் நேரடியாக நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். முன்னதாக அடுத்த தேசிய காவல்துறை தலைவராகும் பெயர் பட்டியலில் 3 உயர் காவல் அதிகாரிகளின் பெயர்கள் மாமன்னரிடம் வழங்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகின. அந்த பட்டியலில் தேசிய துணை காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ அயூப் கான் மைதீன் பிச்சை, உள்நாட்டு பாதுகாப்பு பொது ஒழுங்குத்துறை இயக்குனர் டத்தோஸ்ரீ அஸ்மி அபு காசிம், தேசிய காவல்துறையின் சிறப்பு பிரிவின் இயக்குனர் டத்தோஸ்ரீ முகமது காலித் இஸ்மாயில் என மூவரின் பெயர்கள் அந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த செய்தியை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மறுத்துள்ளார். மலேசியர்கள் தங்கள் இபிஎஃப் கணக்கு 2ல் உள்ள நிதியை தங்கள் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்களை செலுத்த பயன்படுத்துவதற்கு அனுமதிப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் ஜுல்கிஃப்லி அமார் தெரிவித்துள்ளார். இது செயல்படுத்தப்பட்டால் தனியார் சுகாதார சேவையை அணுகக்கூடிய 16 மில்லியன் இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு பயனளிக்கும் என்று புல்லட்டின் TV3 ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த அணுகுமுறை பல நாடுகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசியாவில் மொத்த சுகாதார செலவுகளில் 32 விழுக்காடு காப்பீட்டின் கீழ் வருவதற்கு பதிலாக நோயாளிகளால் தங்கள் சொந்த செலவில் செலுத்தப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இபிஎஃப் கணக்கு 2ல் இருந்து ஒரு சிறிய சதவிகிதம் மட்டுமே காப்பீட்டு கட்டணத்திற்கு பயன்படுத்தப்படும் என்றும் உறுப்பினர்கள் அதை உணர மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். ஏனெனில் அது அவர்களின் பைகளில் இருந்து அல்ல, அவர்களின் இபிஎஃப் கணக்குகளில் இருந்து வருகிறது என்று அவர் கூறினார். இதுதான் சிறந்த வழி என்றும் நாளின் இறுதியில் சிங்கப்பூரை போலவே நமது மக்களுக்கும் தேவையான காப்பீடு கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். இந்த வருடத்திற்கான கோவிட்-19 தொடர்பான முதல் மரணம் நாட்டில் பதிவாகி உள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதிக்கு பிறகு முதல் கோவிட்-19 இறப்பு சம்பவம் இது என்று அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நோயாளிக்கு நீரிழிவு மற்றும் இதய நோய் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருந்ததாகவும், மேலும் தடுப்பூசியின் 2வது பூஸ்டர் டோஸ் பெறப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 24வது தொற்று நோயியல் வாரத்தில் 6 கோவிட்-19 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அவர்களில் 4 பேர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள 2 தொடர்ச்சியான சிகிச்சைக்காக வழக்கமான வார்டுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகமாக குறும்பு செய்ததால் பெற்றோர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட 11 வயது சிறுமியின் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து சம்பந்தப்பட்ட பெற்றோரை காவல்துறை கைது செய்திருப்பதாக ஆராவ் மாவட்ட காவல்துறை தலைவர் அமாட் மோஷின் முகமது ரோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட காணொளி தற்போது நீக்கப்பட்டிருப்பதால் காணொலியை மேலும் பரப்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட பெற்றோர்கள் இருவரும் தமான் தேசா சௌஜானா குடியிருப்பு பகுதியில் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் 6 நாட்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக அமாட் மோஷின் முகமது ரோடி தெரிவித்தார். சமூக நலத்துறை அதிகாரி ஒருவரிடமிருந்து காவல்துறைக்கு புகார் கிடைத்த நிலையில் தற்போது 11 வயது சிறுமி சமூக நலத்துறையிடம் பாதுகாப்பாக இருப்பதாகவும் மேலதிக சிகிச்சை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். அதிக குறும்புத்தனத்துடன் நடந்து கொண்டதால் 11 வயது சிறுமியின் மீது சுடுநீரை ஊற்றி இருப்பதாகவும், பிரம்பால் அடித்திருப்பதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அச்சிறுமியின் தலை, கை, கால்கள் ஆகிய பகுதிகளில் முந்தைய காயங்களின் தழும்புகள் இருப்பதால் தொடர்ச்சியான சித்திரவதைக்கும் அவர் உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது. நேற்று மாலை பேராக்கின் தஞ்சோங் மாலிம் அருகே வடக்கு தெற்கு விரைவு சாலையின் கிலோமீட்டர் 396.2இல் சாலை பிரிவு தடுப்பின் மீது விரைவு பேருந்து மோதியதில் இந்தியாவைச் சேர்ந்த 36 சுற்றுலா பயணிகளும் பேருந்தின் ஓட்டுநரும் காயம் இன்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். பாலம்பூரிலிருந்து ஈப்போ நோக்கி சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் வலது பக்கம் சறுக்கிச் சென்றதாக மூவாலிம் காவல்துறை தலைவர் ஹஸ்னி நசீர் தெரிவித்தார். பின்னர் வாகனம் சாலை பிரிவு தடுப்புச் சுவற்றில் மோதியது.
4 பெண்கள் உட்பட மற்ற பயணிகள் பின்னர் மற்றொரு பேருந்தில் தங்கள் பயணத்தை தொடர்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிள்ளான் பகுதிகளில் இன்று அதிகாலையில் பெய்த கனமழையால் பல இடங்கள் நீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறின. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிப்புக்குள்ளானது. வீதிகளிலும் சாலைகளிலும் நீர் தேங்கியதால் போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இடைவிடாது இடியுடன் கூடிய கனமழை தொடர்ந்து நீடித்ததில் நீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர். இதனிடையே சாலைகளில் கவனமாக செல்லுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.